அனைவருக்கும் வணக்கம். நான் லதா பேசுகிறேன். வெல்கம் டு ஜக்கம்மா லதாவின் ரோஜா தோட்டம். விமன்ஸ் டே ஆஃபர் இந்த மாதம் முழுசுமே நம்ம போட்டிருந்தோம். வெற்றிகரமாக இன்றே கடைசி நாள். இன்னியோட அந்த ஆஃபர் முடிய போகுதுங்க. உரம் வேணுங்கிறவங்க இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரில் காண்டாக்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. ஏன்னா மிகவும் ரொம்ப நல்ல ஆஃபர் இது. ஸோ உங்களுக்காக வேண்டிதான் இந்த மந்த்து ஃபுல்லாகவே நான் போட்டிருந்தேன். இன்னியோட அந்த ஆஃபர் முடிய போகுதுங்க. அதனால் தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? அதாவது நான் ஒரு வீடியோலையும் இப்போ கண்டினியூவாக நான் சொல்லிகிட்ருக்க ஒரே விஷயம் ஃபெர்டிலைசர் நிறையா கொடுக்காதீங்கன்னு தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். ஏன்னா வெயிலினுடைய தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே போகுது. நம்மளாலேயே வீட்டில் இருக்க முடியல. அந்த ஏசி போட்டால் தான் கொஞ்ச நேரம் நம்மளால் ரிலாக்ஸ்டாக இருக்க முடியுது. ஃபேன் போட்டால் கூட வீட்டில் நம்மளால் உட்கார முடியல. அந்த அளவுக்கு உடம்பெல்லாம் அப்படியே உருக்குற மாதிரி நமக்கு என்ன சொல்கிறதுங்க, அந்த ஒரு கஷ்டம் தெரியுது. வெயிலினுடைய தாக்கத்தினுடைய கஷ்டம் நமக்கு தெரியுது. ஸோ நமக்கே இந்த அளவுக்கு இருக்கும் பொழுது செடிகள்லேயுமே கண்டிப்பாக நம்ம நெட்டு போட்டிருந்தா கூடி ஒரு 50% வெயிலினுடைய தாக்கம் இருக்கும். அதனால் ஃபெர்டிலைசர் நீங்கள் நார்மலாக ஒரு அளவில் கொடுக்குறீங்க மற்ற நாட்கள்லன்னா இந்த தடவை அதில் பாதி அளவுக்கு கொடுங்க போதும். இப்போ நம்ம ரோஸ் பெஸ்டியே கூட நான் கொடுக்குறேன்னா அதை முதல்லலாம் எல்லா இடத்துலையுமே போடுங்கன்னு சொல்லுவேன். இந்த வெயில் காலம் முடிகிற வரைக்குமே தொட்டியினுடைய ஓரப்பகுதியில் மட்டும் நீங்கள் அப்படியே மண்ணு கிளறி விட்டு தூவி விடுங்க. ஏன்னா ரோஸ் பெஸ்டிலையுமே ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி உரங்களுமே நம்ம அதில் கலக்கிறதுனால செடியினுடைய சேஃப்டிக்காக வேண்டி நான் சொல்கிறேன். இந்த வெயில் காலம் முடிகிற வரைக்கும் அந்த மாதிரி ஒரு ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உரம் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த ஆஃபர் இன்னியோட முடிய போகுதுங்க. நம்மளுடைய உரங்கள் அனைத்துமே ஆர்கானிக் தான். அதனால் செடிகளுக்கு எந்த பிரச்சனையும் வராது. இருந்தாலும் சேஃபர் சைடுக்காக வேண்டி நான் இந்த மாதிரி ஐடியாவை உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். சரிங்களா? ஜக்கம்மா சொன்னால் கரெக்டாக இருக்கும். மீண்டும் சந்திக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.